அந்த மாடுகளுக்கு தெரியுதோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இதை பெத்தவங்களோ குழந்தவங்களோ டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக சொல்லிருக்காங்க. நான் டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்கிடுவேன். அட யாருமா நீ புரியாதமா பேசுறீங்க? ஆமா, உங்க பிள்ளைங்களா பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறீங்க? படிக்க அனுப்புறீங்களா விளையாட அனுப்புறீங்களா? படிக்க தானே அனுப்புறீங்க. அப்புறம் என்ன விளையாட்டு? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பள்ளிக்கூடம் என்ன தெரியுமா? பள்ளிக்கூடம் என்ன தெரியுமா? நாலு பொட்டி அதை சுத்தி சுத்துசோறு, அதுதான் பள்ளிக்கூடம். பள்ளியில கொஞ்சம் இடம் இருந்தா அங்கே பில்டிங் கட்டுவாங்க. போவா பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் என் பிரச்சனையே கிடையாது. அடி மேல அடி வச்சா அம்மியும் நகருமா, அந்த மாதிரி நகர்த்திட்டு போய்கிட்டே இருப்பேன். அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியாத விஷயத்த ஒண்ணு சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியாரு 30 குழந்தைங்க பார்த்துக்கணும்னு இருக்கு. ஆனா இங்க அப்படியா இருக்கு? ஒரு வாத்தியாருக்கு 150 குழந்தைங்க. என்ன பண்ண முடியும்? அது ஏன் தப்பா இல்ல ஏன் தப்பா நான் கேக்குறேன். யோ இதுதாயா எல்லா பள்ளிக்கூடத்தையும் கோழி பழைய மாத்தி வச்சிருக்கேன். என்னயா எல்லாரும் என்ன போய் வர சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இப்பதான் சொன்னேங்க. இப்பதான் ஓட்டு ஓட்ட வந்து சேர்ந்து வந்துச்சா சாரிப்பா. பாத்தீங்களா? இந்த மாடெல்லாம் செத்து போச்சு. இந்த மாடெல்லாம் செத்து போச்சு. இந்த மாடெல்லாம் செத்து போனதுக்கு நான் காரணம் கிடையாது. நான் காரணம் கிடையாது. நான் காரணமே கிடையாது. என்னங்க செத்து போனதா மாடுங்களா? நம்ம குழந்தைங்க. நீ மட்டுமா ஃப்ரெண்டு? அவங்க தானே ஃப்ரெண்டு. அதனால அவங்க கூட சாப்பிட போனேன். சரி அதை விடு. அன்னைக்கு மிஸ் என்ன திட்டும்போது நீ தானே சிரிச்ச. போ என்னோட பேசாத. நான் மட்டுமா சிரிச்சேன்? ஊரே சிரிச்சுது. ஐயே அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீ என்ன வீட்டுக்கு விட்டு போயிட்ட. நான் எவ்வளவு ரெடியா பண்ண தெரியுமா? பேசாத. உன் வீடு இருக்குது அமுக்கு. யார் வீடு இருக்குது வேசாப்படி. வேசாப்படி பக்கத்துல இருந்தா நான் போறேன். அமுக்குக்கா இல்ல. அதெல்லாம் இல்ல. நீ பாரு, நான் கூட பேச மாட்டேன். நான் மட்டும் இல்ல, எங்க கேங் இருக்குறாங்கல, யாரையும் கூட பேச விட மாட்டேன். பேசிப்பா. ப்ளீஸ் பா நான் தாராளமா அதெல்லாம் முடியாது. ஓகே பாய். இப்ப கடைசியா 2 பேர் பண்ணாங்கல, அவங்க யாருன்னு சொல்லுங்க. உங்களோட லைஃப்ல இருந்து ஃப்ரெண்ட் எவ்வளவு முக்கியம்? நீங்க ஹாஸ்டல்ல தானே இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க? படிக்கிறதுக்கு அப்புறம் சரி